ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு 6 மணினோடனே எல்லாருமே வெயிட்டிங் அனிருத் மியூசிக் கண்டிப்பாக வந்து ஷோ ஷாட் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ பாட் ரிலீஸ் ஆயிடுச்சு. நானும் பார்த்தேன். பாட்டுனா எனக்கு உண்மையில சொல்லப்போனால் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இம்ப்ரெசிவாக இல்லை. வழக்கம் போல் அந்த கேட்சி வேர்ட்ஸு அந்த வந்து ரைமிங்கான வேர்ட்ஸ்லாம் போட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. தளபதியும் பாடியிருக்காரு. ஆனால் பட் என்ன சொல்கிறது, இம்ப்ரெசிவாக அந்தளவுக்கு இல்லை. எனக்கு பர்சனலாக சொல்கிறேன். நிறைய பேர் கேட்டவங்களுக்கும் அது மாதிரி இருக்கலாம். சும்மா பீட்ஸ் போட்டு அது மாதிரி வச்சுருக்காங்க. இதே மாதிரி தான் அரசனோட தீம் மியூசிக் பார்க்குறப்பையும் எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து இம்ப்ரெசிவாக இல்லை ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ. ஆனால் ஒரு மாதம் கழித்து அந்த மியூசிக்கை ரீல்ஸில் போட்டு 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 எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு மாதம் கழித்து வேறு லெவலில் இருக்குடா மியூசிக் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அரசனோட தீமு. அதே மாதிரி இந்த பாட்டும் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு கூட வரலாம். அனிருத்ஸ் மேஜிக் வந்து உடனே கூட வராமல் இருக்கும். 1 மாதம் 2 மாதம் கழிச்சு கூட டக்குன்னு பாட்டு வந்து அட்ராக்டிவாக பிக்கப் ஆகிடும். ஃபஸ்ட்டு கேட்குறப்போ வேணால் ஒரு மாதிரி இருக்கலாம், பின்னாடி கூட அட்ராக்டிவாக வரலாம், யாருக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதான். இந்த கடைசியில் ஒரு எண்ட் நோட்டில் என்ன முடிச்சிருப்பாங்கன்னா, தளபதியோட 1 மினிட் டான்ஸு லாஸ்ட் டான்ஸு அப்படின்னு போட்டிருப்பாங்க. வழக்கம் போல் அந்த வீடியோலாம் பார்க்குறப்போ தளபதி வந்து ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப வழக்கம் போல் டான்ஸ்லாம் பயங்கரமாக தான் ஆடியிருக்காரு. ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக படமும் சரி பாட்டும் சரி விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். தளபதி டான்ஸும் பக்காவாக இருக்கும். கடைசி 1 மினிட் வந்து அவரோட ஆட்டம் வந்து அதுவும் இது லாஸ்ட்டு ஃபிலிம் அப்படிங்கிறதுனால பயங்கரமாக தான் இருக்கும். ஃபேன்ஸ்க்குலாம் என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் அதை கொடுத்துருப்பாங்க. ஒரு ட்ரீட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து பார்க்குறப்போ ஒரு சைடு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் எதுக்குன்னா நீ வந்து அரசியல் போன, பேசாமல் வந்து படத்திலே இருந்திருக்கலாம், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீ தான் ராஜா, நீ தான் நம்பர் ஒன்று, உன்னை அடிச்சுக்க இப்போ ஆளே கிடையாது அப்படிங்கிற பொசிஷனில் விட்டுட்டு நீ போகிறது வந்து என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு எந்த ஃபேன்ஸுக்குமே வந்து பெரிய அளவுக்கு விருப்பம் இல்லை. ஏன் அப்படின்னா, நீ அரசியலுக்கு போய் அரசியல் பண்ணால் கூட பரவாயில்ல, அங்கே போய் அதையும் பண்ண மாட்டேங்கிற. அங்கே வந்து என்ன சொல்கிறது, வேண்டா வெறுப்பா பெற்று காண்டாமிருகத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கல்ல, ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நீ எதுக்கு அரசியல் பண்ணனே தெரில, ஏதோ வேண்டா வெறுப்பா நீ அரசியல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா ஒரு மாதம் 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு பொதுக்குழு மட்டும், ஒரு பொதுக்குழு மீட்டிங்கு, இல்லை வந்து ஜென்ரல் செக்ரட்டரி ஏதாவது ஒரு மீட்டிங்கு அது இதுன்னு வைக்கிறீங்க, வச்சு அதில் நீ பேசுகிற அவ்வளோதான். அப்போ மட்டும் தான் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு டைம் வெளில வர. மித்த நேரத்தில் நீ வெளிலே வர மாட்டேங்கிற, எதுவுமே பேச மாட்டேங்கிற, கட்சியே சைலண்ட்டாக இருக்குது, என்ன பண்ணுறீங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்பப்போ அறிக்கை மட்டும் வருது, அந்த அறிக்கை எவனும் படிக்கிறது இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்ட் டைமாக சும்மா அப்பப்போ மட்டும் தலையை காட்டுற மாதிரி வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு போயிடுற. இது ஒரு வேண்டா விருப்ப அரசியல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் அது ஒன்றும் நீ வந்து மாற்றத்தை கொண்டு வந்துடுவ, நீ வந்து அப்படியே பெரிய ஒரு சக்தியாக உருவாயிட்ட அப்படின்னு மாதிரி யாருக்குமே ஃபீல் ஆகலை. விஜய் ஃபேன்ஸுக்கு ஃபீல் ஆகலை, எனக்கு ஃபீல் ஆகலை, யாருக்குமே ஃபீல் ஆகலை. நீ எதுக்கு அரசியல் வந்து